ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்கிறது நெகேமியாவின் புஸ்தகத்தை நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ளுவோம். நெகேமியா அதுல பாக்குறோம், முக்கியமானது எழுந்து கட்டுவோம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம இந்த நாள் செய்தியை தியானிப்போம். ரீபில்ட், அதாவது எழுந்து கட்டுவோம்னு சொல்லும் போதே ஆல்ரெடி கட்டப்பட்டது, இடிஞ்சு போனதுனால திரும்ப எழுந்து கட்டுவோம். ரீபில்ட்னு இங்கிலீஷ்ல, எழுந்துங்கிறதுல திரும்ப கட்டப்படுதல் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை. நெகேமியா புஸ்தகம் கொஞ்சம் தியானிப்போம், சரிங்களா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் எந்த அளவுக்கு நம்ம எழுந்து கட்டணும். ஒரு நாள் கர்த்தர் நம்மளை கட்டுனார், பலப்படுத்தினார். ஆனா தகர்ந்து போன எல்லைகள் அநேகமா இருக்கு நம்ம வாழ்க்கையில. நம்ம குடும்பத்துல பிள்ளைங்களோட ஜெப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கணும்னு நம்ம ஜெபிச்சு பாரத்தோடு இருக்கும்போதும் அவன் அந்த அளவுக்கு அவங்க சில நேரத்துல அவங்க பின்தங்கி இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கஷ்டமா இருக்கும். அதுவும் போக உலகத்துல நடக்கிற காரியங்கள், நம்ம எவ்வளவுதான் ஆண்டரை பத்தி சொன்னாலும் மனம் திரும்பாத மக்களை பார்க்கும்போது, எவ்வளோ வருஷங்கள் ஜெபிப்போம், அந்த ஜெபம் கேட்க அந்த மக்கள் மறுபடியும் ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையில போகும்போது நம்ம என்ன சாதிச்சிருக்கிறோம், என்ன ஆண்டவரே ஜெபம் கேட்கப்படலையா, அப்படி எவ்வளோ காரியங்களை நம்ம பேசுறோம். ஆனா அப்படி சோர்ந்து போயிடுறோம். சோர்ந்து போய் அநேகருக்கு ஜெபிக்க அப்படியே ஒரு வெறுப்பு. அந்த மக்களே நம்மளுக்கு எதிரா ஏதாவது காரியங்கள் செய்யும்போது அவங்க பேரை சொல்லி கூட ஜெபிக்கிறதுக்கு நம்மளுக்கு மனசு வராது. அப்படியான ஒரு இறுகி போன கடினப்பட்ட ஒரு இருதயம் நமக்குள்ள ஆவிக்கிற வாழ்க்கையில காணப்படுது. இந்த மாதிரி உள்ள காரியத்துல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு சோதனை வந்தாலும் நம்முடைய தரிசனம் என்ன? நெகேமியாவுக்கு எப்படி தரிசனம் இருந்துச்சு, நமக்கு ஒரு தரிசனம் அது எப்படியா இருக்கணும்? எழுந்து திரும்பவும் நம்ம எப்படி கட்டப்படணும்? எவ்வளவு நெருக்கங்கள் மறுபடியும் வந்தாலும் நம்ம என்ன நம்மளை குறிச்சு கத்தர் வச்சாரோ அந்த காரியங்களை நம்ம செய்து முடிக்கணும். அப்படிங்கிறதுல ரீபில்டும் போது நமக்கு திரும்பவும் பல என்ன சொல்றது, சகிப்பு, பொறுமை, இவ்வளோ காலமாங்கிற அந்த சோர்வு இல்லாம துரிதமா செயல்படுறதும், அந்த காரியத்தை சந்தோஷமா தேவ பலத்தோடு கூட செய்யக்கூடிய காரியமா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய நம்ம திரும்பவும் கட்டுவோம். அதுல 1வது அதிகாரம் வசனம் 1, 2, 3 படிங்க. அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரில் ஒருவனாகிய ஆனானியும் வேற சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இதுல பாக்குறோம் பாருங்க, இந்த வார்த்தைகளை கேட்டபோது உட்கார்ந்து அழுதாராம். அடுத்த வசனம் இருக்கு, உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோக தேவனை நோக்கி அவர் அடுத்து ஜெபிக்கிற வசனங்களை நம்ம அதுல பாக்குறோம். அப்ப எந்த அளவுக்கு நெகேமியா கர்த்தருக்குள்ள இருந்து அவருடைய நல்ல ஒரு அந்த அரண்மனை வாழ்க்கை, ராஜாவுக்கு பக்கத்துல இருந்து பானபாத்திரக்காரனா இருக்கிறது பெரிய ஒரு போஸ்ட். அப்படி இருந்துமே அவர் சுகபோக வாழ்க்கையும் பார்க்காம, ஏன்னா அதுல இருந்து கிடைக்கிறது நன்மை வச்சு நம்ம மாத்திரம் இஸ்ரேல் யூதா மக்கள் மத்தியில பெரிய இதா ஆயிரலாம், அந்த செல்வாக்க நம்பி அவரு எத்தனையோ காரியங்கள் தனக்காய் செய்து கொள்ளலாம்னு சொல்லி அவரு சிந்திக்காம, அவருடைய சிந்தனை முழுசுமே இடிக்கப்பட்ட எருசலேமின் அலங்கத்தின் மேலேயே இருந்துச்சு. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, பிரித்தெடுக்கப்பட்ட, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவருடைய அன்பை உணர்ந்து செயல்படுகிற எந்த மனுஷனுக்கும் இப்படியான ஒரு சிந்தனைகள் தான் இருக்கும். பல ஊழியர்களை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? எத்தனையோ காலங்கள் முன்பா இருந்த பரிசுத்தவான்கள் அவங்களுடைய கிரியைகள் எல்லாம் பார்க்கும்போது கர்த்தருக்குன்னு 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 வைராக்கியமா அவருடைய காரியத்தை மாத்திரம் செய்து இந்த உலகத்தில் இன்னல்கள், பிரச்சனை, இடுக்கண்கள் எல்லாத்துக்கும் அவங்க பொறுத்து சகிச்சு போய் தேவனுடைய காரியத்தை சரியா செய்து முடிச்சு போன எத்தனையோ பரிசுத்தவன்கள் நமக்கு முன்பா இருக்கிறாங்க. வேதத்துல எழுதப்பட்ட பரிசுத்தவன்கள் அல்லாம நாம இந்த வாழுகிற காலத்துல கிறிஸ்துக்கு அப்புறம் வந்த எத்தனையோ பரிசுத்தவான்கள் அப்படியான வாழ்க்கையில போனதை நம்ம சாட்சிகளா கேட்டிருக்கோம். நிறைய புக்ஸ், சிடிஸ் இப்படி எல்லாம் நம்ம பாக்குறோம். இதுல நம்முடைய தரிசனம் எப்படி இருக்கு, நம்ம இந்த காலகட்டத்துல நம்ம
எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது பார்த்தா நம்ம இதில் குறித்து கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா எருசலேம் அலங்கம் வந்து இடிஞ்சு 120 வருஷங்கள் கழிச்சு தான் நெகேமியாவுக்கு கர்த்தர் தரிசன பாரத்தை கொடுக்குறாரு. 120 வருஷங்களா அந்த அலங்கம் வந்து இடிந்து கிடக்குது. அதுவரையும் அவங்க தரிசனம் பெற்று இருக்கக்கூடிய ஜனங்களை கொண்டவர் ஒரு வேலை எழுப்பி இருக்கலாம், தரிசனம் இருந்திருக்கலாம், அவங்க தரிசனம் மாறி போயிருக்கலாம். ஆனா நெகேமியாங்கிற இந்த பர்சனுக்குள்ள கர்த்தருடைய கிருபை இருந்ததுனால அவருடைய கரம் நிறைய புக்ல பார்க்கும்போது நிறைய இடத்துல கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருந்துச்சு. அவருடைய கரம் என்னோடு இருந்தபடியால் கரம்ங்கிற வார்த்தை நிறைய இந்த அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். அதாவது அவர் கரத்தை நம்பி இருக்காரு. அவர் கரம் என்னோடு இருந்துச்சு. என் தேவனே என் தேவன் எனக்கு செய்வார். என் அப்படிங்கும்போது அவ்வளவு தூரம் கடவுளோடு கர்த்தரோடு ஐக்கியப்பட்ட ஒரு மனிதனா அவர் இருந்தார். அதனால இந்த உலக சிந்தை இல்லாதபடிக்கு இல்லையா, இப்பெல்லாம் அந்த பெரிய போஸ்ட் அதிகாரங்கள் கிடைச்சோன்னா அதுல இருந்து என்ன அந்த லாபம் எடுக்கலாம், அதுல இருந்து என்னத்தை நம்ம பெருசா கொண்டு போலாங்கிற உலகத்துல இப்போ உலக மனுஷங்க பண்றது நம்ம பாக்குறோம். அநேகர் பிஷப்புகளாகட்டும், பெரிய பெரிய ஊழியர்கள்னு சொல்லி கொடுக்கட்டும், பெரிய போஸ்ட் கிடைச்சா அப்ப அதுல இருந்து நம்ம என்னத்தை யூஸ் பண்ண முடியும், நம்ம சந்ததிக்கு என்ன சேர்த்த முடியும், நம்ம என்ன பண்ணி வைக்க முடியும் எதிர்காலம், அப்படியான மைண்ட் செட்டப்புள்ள சிலரும் இருக்கிறாங்க. ஆனா இவருக்கு இருந்த தரிசனம் நம்ம இடத்துல இருக்குதான்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். பாருங்க, அவரை பார்க்கறதுக்கு 2 பேர் வராங்க. என் சகோதரர் ஒருவனாகிய ஆனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். இவரை பார்க்கறதுக்கு வர்றாங்க. நேச்சர்ல பார்க்கறதுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிற மக்கள் வர்றாங்க. வந்தோடனே அவரை விசாரிக்கிறது பாருங்க. அதுல அந்த 2வது வசனத்துல, சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தி எருசலேமின் செய்தியும் விசாரித்தேன். நலம் விசாரிக்கிறார். யாரை குறிச்சு? அவங்கள குறிச்சல்ல, அவங்களோட சொந்த பந்தங்களை குறிச்சல்ல, தாய் தகப்பனை குறிச்சல்ல. ஆனா அந்த சிறையிருப்பில் வந்த மக்களுடைய நலன் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி விசாரிக்கிறார். உண்மையான ஒரு தலைமனுக்கு இருக்கிற ஒரு பொறுப்பு. எதை அடுத்தவருடைய நன்மையை நினைச்சு பாக்குற ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒரு விசாரிச்சோன்னா அவங்களோட அங்க தீங்கை அனுபவிக்கிறாங்க, அப்புறம் வாசல்கள் எல்லாம் அக்கினினால் சுட்டரிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லி அடுத்த வசனத்துல அவங்க சொல்றாங்க. அந்த பெரிய தீங்க நினைக்கிறாங்கன்னா இவர் மனசுக்குள்ள அந்த இரக்கமுள்ள மனசு, இலகுன மனசு, கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருந்த இருதயம் அழுகுது. உடனே உட்கார்ந்து அழுது ஆண்ட சமூகத்துல, ஆண்டவரே உம்முடைய காரியம், அந்த அலங்கம் உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்கள் இப்படி இடிக்கப்பட்டு கிடக்குதேன்னு சொல்லி அவர் கண்ணீர் விட்டு அடுத்து ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் பாக்குறோம். படிங்க அது கடைசி வார்த்தை வரைக்கும். அவ்வளவு ஜெபம், அருமையான ஒரு ஜெபம். நெகேமியா, எஸ்ரா அவங்கெல்லாம் அவங்களோட பிரேயர் எல்லாம் பார்க்கும்போது அதான் ஜெபமே. முன்னோர்கள் பிதாக்கள் செய்த பாவம் நம்ம எப்படி இருக்கும் உண்மையா அறிக்கிட்டு ஆண்டுகிட்ட ஜெபிக்கிறது. அந்த மாதிரி ஜெபிக்கிறார். எல்லாம் ஜெபிச்சு அவர் பயங்கர கண்ணீரோடு அவர் ஜெபிக்கிறார். அந்த 120 வருஷம் இடிக்கப்பட்ட அலங்கத்தை திரும்ப கட்டணுங்கிறது தேவன் அவருடைய இருதயத்துல வைக்கிறார். ஏன்னா அவரோட ஐக்கியப்படுறவங்களுக்கு தான் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார், தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துவார். நம்ம ஏதோ சர்ச்சுக்கு போனோம், வந்தோம், கன்வென்ஷனுக்கு போறோம், மீட்டிங் நடக்குது, ஆனா அவர் சித்தம் நம்மளை குறிச்சு என்ன சித்தம்னு நம்ம அறியாமே இருந்தோம்னா அவரோட சித்தத்தை நம்ம இடத்துல வெளிப்படுத்த முடியாது ஆண்டவரால. நம்ம காது கொடுத்து கேட்க மாட்டோம், நிர்விசாரிகளா இருப்போம். அப்படி அல்லாம ஆண்டவரோடு ஐக்கியப்பட்ட நெகேமியாவை போல, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன என் வாழ்க்கையில, நான் என்ன செய்யணும், இந்த பூமியில இருக்கிறேன், இந்த பூமியில நான் அனுப்பியிருக்கீங்க, இத்தனை வருஷ காலங்கள் எப்படியோ போயிடுச்சு, இனி என் வாழ்க்கையில என்ன ஆண்டவரே செய்யணும் உமக்காக, இந்த நாள்ல உள்ள அந்த காரியங்கள் நான் என்ன செய்யணும்னு கேட்டு ஜெபிக்கிறது நமக்கு மிகவும் முக்கியமானது. பாருங்க, 2வது அதிகாரத்துல ராஜா கேக்குறாரு, ஏன் துக்கமா இருக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. எப்பவுமே சந்தோஷமா இருக்கிற மனுஷன் ஒருவேளை அவங்க இதுக்கு முன்ன அவர் விசாரிக்காம கூட இருந்திருக்கலாம். அதனால விசாரிச்சோன்னா அந்த துக்கம் அவருக்கு தாங்க முடியல. மனசுல பயங்கரமான ஒரு ஆழத்துல கண்ணீர் பாக்குறேன். அடுத்து அவர் துக்கமா இருக்கிறத பாக்குறேன்னு கேட்டோன்னே, அப்ப ராஜா நீ கேக்குற காரியம் என்னன்னு கேக்குறாரு. கேட்டோடனே அப்படி என்ன சொல்றாரு அடுத்து பாருங்க. 4வது வசனத்துல, 2 நாள்ல அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி இருதயத்துல ஜெபிக்கிறது. அவருக்கு ஃப்ரண்ட்ல அவரோட ராஜஸ்திரி 6வது வசனத்துல இருக்கு. ராஜாவும் ராஜஸ்திரியும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. 6வது வசனத்துல ராஜஸ்திரியும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாள். அவங்க முன்னாடி கேக்குறாங்க, இப்ப உன்னோட காரியம் என்ன, இப்ப ஏன் சோகமா இருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படி கேட்டோன்னே அந்த உடனே ஜெபம் பாருங்க. தொட்டதுக்கெல்லாம் ஒரு பிரேயரு. அப்ப ராஜஸ்திரியும் இருக்கிறாங்க. அவர் எங்க ஜெபிச்சிருப்பாரு, முழங்கால் போட்டா இல்ல, அந்த இடத்துல உள்ளத்துல பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அப்புறம் அவரை பார்த்து எனக்கு இதெல்லாம் கொடுங்க
இது எனக்கு இப்படி இருக்கு, அதனாலதான் நான் துக்கமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றத பாக்குறோம். அப்படி ஒரு ஜெபம், சின்ன சின்ன ஜெபனாலும் பயபக்தியோட தேவனை ருசிச்சு அவர் அப்படியே முழு இருதயத்தோடு பின்பற்றின நெகேமியாவால தான் அப்படி முடியும். நமக்கு அப்படி இருந்தாதான் நம்மளும் தொட்ட காரியங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோம், அந்த அந்த சிந்தனையோடு கூட நம்ம வாழ முடியும். அதே வந்து 8வது வசனத்துல 2:8 பாக்குறோம், லாஸ்ட் லைன், என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால். அவர் தெரியுது. இப்ப நம்ம சொல்ல முடியும், என் தேவனுடைய கரம் என்னோடு கூட இருந்தபடியால் நான் இதை செய்கிறேன் இதை செய்யறேன். நம்ம வந்து சில வேளைகள் சொல்லி இருக்கலாம், சொல்லலாம். ஆனா முழு மனதோடு கூட அது நம்ம சொல்ல முடியுமா இந்த நாட்களில? என் தேவன்கிறார் பாருங்க, என் தேவன், என்னுடைய தேவன், எங்களுடைய தேவன் சொல்ல, யூதர்கள் ஆகிய எங்களுக்கு தேவன் சொல்லல, என்னுடைய தேவனுடைய தயவுள்ள கரம். அந்த கரம் கரம்ங்கிற வார்த்தை நிறைய இடத்துல இந்த அதிகாரங்கள்ல நம்ம பார்க்க முடியும். அவருடைய கரம் நம்மளோட கூட இருக்கிறதுக்கு நம்ம அவர் கரத்தை பிடிச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும், உங்களுடைய கரம் என் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும், உங்களுடைய கரம் மாத்திரம் எங்களோடு கூட இருந்தா போதும் ஆண்டவரே. அந்த மாதிரி ஜெபிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். இருந்தபடியா ராஜா வந்து என்னென்ன இவர் கேட்கிறாரு எல்லாவற்றையுமே அவர் வந்து செய்யறாரு. செஞ்ச உடனே அடுத்து கிளம்பி போறாரு. போய் பார்க்கும்போது பாக்குறோம், அங்க போய் பார்த்து பேசிட்டு அதுல 6வது வசனத்துல, அந்த 2வது அதிகாரத்துல 18வது வசனம் பாருங்க, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். அங்க போய் சொல்றாரு, மக்கள் மத்தியில பேசுறாரு. அவ்வளவு தூரம் எல்லாம் வாங்கி கரெக்டா அவர் போறாரு, எந்த தடையும் இல்லாம போறாரு. எத்தனை மாசங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இத்தனை நாட்கள் ஆகும்னு சொல்லி திரும்பி வர்றதுக்குன்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ கர்த்தர் ஒரு வழி ஓபன் பண்ணாருன்னா அப்படிதான் இருக்கும் பாருங்க, எல்லாமே ஒரு சமாதானமா இருக்கும். எல்லா வழிவாசலும் நமக்கு திறந்து கொடுப்பார். நம்ம எதுக்கும் தயக்கப்படணும்னு அவசியம் கிடையாது. அவருடைய தேவனுடைய கரம் எனக்கு நன்மையா இருந்தபடியா இருக்கிறதையும் எல்லாத்திட்டும் சொல்றாங்க. சொல்லி எல்லார்கிட்டையும் கேட்கிறாரு, எழுந்து கட்டுவோம் வாருங்கள்னு சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். யார்? தேவனுக்கு பயந்த மக்கள், தேவனுடைய அன்பை ருசி பார்த்த மக்கள் கைகளை திடப்படுத்தி எழுந்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவருடைய காரியங்கள் பாருங்க, ஒரு தலைமையகம், அதிகமான ஒரு பேசுற தன்மை கிடையாது. அவர்கிட்ட பேசுறாரு நியாயமான காரியங்களை தேவையுள்ள சமயத்துல. அதுல அந்த 20வது வசனத்துல பாக்குறோம், பரலோகத்தின் தேவனார் எங்களுக்கு கைகூடி வர பண்ணுவார், அது ஊழியக்காரரை நாங்கள் எழுந்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதுக்கு முன்ன அவர் வந்து அதுக்கு அடுத்த ஒரு அதிகாரத்துல இருக்கும், அவர் போறத வந்து அதெல்லாம் மேல் பார்வைக்காக போறாரு. போகும்போது 2:12 இருக்கு, சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் நான் நகர சோதனை செய்தேன். போறார், சிலர் மாத்திரம் தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டிட்டு போறார். எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவனே என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. எழுந்து கட்டலான்னு சொல்றாரு, எழுந்து கட்டுவோன்னு சொல்லி 18வது வசனத்துல சொல்றாரு. அதுக்கு முன்ன யார்ட்டையும் ஒண்ணும் சொல்லல. அந்த நகரத்தை போய் பாக்குறாரு. பாக்குறதுக்கு குறிப்பிட்ட மக்களை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போய் பாக்குறாரு. ஒருத்தருட்டையுமே தேவையில்லாமையோ உணர்ச்சி வசப்பட்டோ அப்படி இப்படின்னு எந்த கதையும் அவர் பேசல. தேவையில்லாத பேச்சுகள் வந்து அவர்கிட்ட இல்ல. அதை பாக்குறோம். இப்ப நம்ம கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம், ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போறோம், ஒரு சில சகோதரிகளை சந்திக்கிறோம், பாக்குறோம், சுவிசேஷம் சொல்றோம்னு சொன்னா நம்ம ரொம்ப யோசிச்சு பேசக்கூடிய ஒரு ஞானத்தை நம்ம கத்துட்டு நம்ம கேட்கணும். அவங்க உலக பிரகாரமான மனுஷங்களை பத்தி பேசி இல்ல அடுத்தவங்களை பத்தி அந்த இடத்துல பேசும்போது அவங்களே நம்மள எடை போடுவாங்க, இவங்க செய்யறது ஊழியமா என்னன்னு சொல்லி. ஊழியன்ற பேர்ல ஊர் கதை பேசி வம்பிழுத்து இப்படி நிறைய சபைகளுக்குள்ள வந்து பிரச்சனைகள் உருவாக்கி கொண்டிருக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாதபடிக்கு என்ன நமக்கு முக்கியம், அந்த பர்சனுக்குள்ள கிறிஸ்துவை உருவாக்கி விடணும். அந்த பர்சனுக்கு ஆண்டோட அன்பை எப்படி சொல்லணுமோ சொல்லி முடிச்சிடணும். அதோட சரி, எக்ஸ்ட்ரா வந்து தேவையில்லாத காரியங்களை விட்டு விலகி இருக்கிறதுக்கு நமக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்கணும். இப்ப இந்த நெகேமியா பார்க்கும்போது அந்த போன மிருகத்தை தவிர வேற ஒன்னும் அவனோட கூட இல்லைன்னு சொல்லி யாரையும் கூப்பிடல. அதுக்கப்புறம் தான் வந்து சொல்றாரு, பாக்குறாரு, எல்லாம் பாக்குறாரு, அது உண்மையா இவங்க வந்து சொல்றது உண்மையான்னு போய் சுத்தி பார்த்து இனி அந்த காரியத்தை இனி செய்யணும் அப்படிங்கிறது அவர் மனசுக்குள்ள வச்சுட்டு செய்யறாரு. அதாவது 18வது வசனத்துலதான் கேட்கிறாரு, அப்ப எல்லாரும் எழுந்து கட்டுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி காரியத்தை. அப்புறம் பாக்குறோம், அந்த அடுத்த அதிகாரங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கும் போது அவருக்கு எதிர்ப்பான காரியங்களை நம்ம பாக்குறோம். எரிச்சல் அடைஞ்சு கோபம் அடைஞ்சு அவங்க செய்யணும். அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் ஊழியத்தை நம்ம செய்யும் போதோ இல்ல ஒரு நன்மையான காரியங்கள் செய்யும் போதோ இல்ல நம்ம குடும்பத்துல நல்ல காரியங்கள் நடக்குதோ பிள்ளைங்க மத்தியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா உறவுகள் எதை எடுத்தாலும் உறவுகள்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க கூடாது. முக்கியமா சொல்லப்போனா எந்த நன்மையான காரியங்களாகட்டும் ஃபர்ஸ்ட் எல்லா மனுஷங்களுக்குள்ளும் பொறாமைன்னு ஒண்ணு தலை தூக்கி நிற்கும்.
அதனால எந்த காரியங்களை வந்து நம்ம சொல்லணுமோ அந்த ஆவிக்குரிய ஏற்றபடி சொல்லிட்டு நம்ம பர்சனல் வாழ்க்கை ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம் ஆண்டவர் சொல்லியிருப்பார் சில காரியங்கள் நம்ம கிட்ட தனிப்பட்டதுல அதை இன்னொருத்தர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நாவடக்கத்தோடு வாழக்கூடிய அந்த நெகேமியாவை போல நம்ம வாழ்க்கையிலும் நம்ம இருக்க கற்றுக்கொள்ளணும். பாருங்க, முதலாவது நெகேமியா எழும்புறார். நெகேமியா வந்து முதல்ல அங்கிருந்து எழும்புறார். அந்த மனுஷன் எழும்பாம இன்னொருத்தரை வந்து எழுப்ப முடியாது, அந்த கூட்டத்தை கூட்ட முடியாது. அவரு தைரியமா ஆண்டருக்குள்ள எழும்பி வர்றாரு. வந்துதான் எழுந்த பிறகு அந்த ஜனங்களை நோக்கி எழுந்து கட்டுவோம் வாங்க அப்படிங்கிறாரு. நீங்க வாங்க, கர்த்தர் இன்னும் அவருடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது, அவர் எனக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவர் வந்து சொல்லி அநேகரோட கைகளை திடப்படுத்தும்படியான வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து வருது, தைரியப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். எத்தனையோ பேர் வந்து அவருக்கு சன்பலாத்துன்னு நிறைய பேர் பார்த்தா அவங்கள ரொம்ப எப்படியா தடை பண்ணுன்னு சொல்லி அந்த புக்கு வாசிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும் எவ்வளவு தூரம் வாசிச்சும் பாருங்க. அப்படி இருந்தும் அவங்க ஒவ்வொரு இடமும் அவங்க வந்து தனியா இதை பண்ணாம அவங்க எதாவது செய்யறாங்களோ அடுத்த நிமிஷம் அவங்க ஜெபிக்கிறது நம்ம பாக்குறோம். அந்த அதிகாரங்களை எல்லாம் படிக்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க. உடனே ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே அவங்க இப்படி சொல்லிட்டாங்க அவங்கள நினைச்சுக்குங்க, தேவனே இப்படி சொல்லிட்டாங்க நீங்க அவளை நினைச்சுக்குங்க. இவங்க திருப்பி எதுவுமே அவங்கள பேசல, அமைதியான பதில் சொல்றதுதான் நம்ம வாசிக்கிறோம். எதுனாலும் நம்மள மிரட்டுற மாதிரியோ இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் வரலாம். வந்தாலும் நம்ம சபைகள் ஆகட்டும் அங்கேயும் வந்து நம்ம ஒரு அபிஷேகம் பெற்ற இதுல நம்ம சில வார்த்தைகளை சொல்லணும், ஊழியம் செய்யலாம், நம்மளுக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கும். ஆனா அங்க ஒரு என்ன சொல்றது, எரிகோவின் மதில் மாதிரி அவங்க சுத்தி மதில் கட்டி ஒண்ணு வச்சிருப்பாங்க, அதுல செவி கொடுக்கவே மாட்டாங்க நம்ம சொல்ற காரியங்களை. அந்த நேரமும் என்ன வந்தாலும் சரி ஆண்டவரே நினைச்சு கொள்ளுங்க, நம்ம அதுக்காக ஜெபிக்கணுமே தவிர போராடிட்டு எதையுமே ஊழியத்துல போய் நம்ம பங்கெடுக்கவே கூடாது. ஊழியம் செய்யறதுக்கே சண்டை போடுறவங்க இருக்கிறாங்க. மைக் வேணும், எனக்கு இந்த பதவி கொடுக்கல. மோஸ்ட்லி சகோதரிகள் ஆகட்டும், லேடிஸ் மீட்டிங் ஆகட்டும், சில்ட்ரன்ஸ் எங்கேனாலும் அப்படி இல்லாம ஆண்டவரே அவர்களை நினைச்சுக்கோங்கப்பா, எனக்குள்ள தரிசனம் கொடுத்துருக்கிறீங்க, இதை நிறைவேற்றிருக்கு எனக்கு வழிவாசல் தருங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி ஒரு குழுவா இருந்தா ஒரு மனதோடு இருந்தா தான் அந்த வழி நடத்துற தலைவனோட தரிசனத்தை வந்து அந்த குழுவினர் தங்களுடையதாக்கி கொள்ளக்கூடிய ஒரு மன தைரியம் அவங்களுக்கு வரும். அந்த ஒரு குழுவோட ஒற்றுமை இருந்தாதான் அந்த தலைவன் வழிநடத்துற தலைவனை வந்து அவரோட தரிசனம், அந்த தலைவனுக்கு ஒரு தரிசனம் இருக்கும், அந்த தரிசனத்தை நிறைவேற்றுக்க அந்த குழுவர் ஒருமனப்பட்டு வந்தாதான், ஒருமனப்பட்டாதான் நம்ம வந்து செய்ய முடியும். அதே நம்ம போகிற சபை இன்னைக்கு இந்த ஆன்லைன் மீட்டிங்ல நம்ம இது பண்றோம். ஆனா மீட்டிங் வந்து நம்ம டெய்லி லேடிஸா சிலர் கூப்பிடுறோம். ஆனா நமக்குன்னு ஒரு சபை, ஒரு போதகர், வேத ஒழுங்கின்படி இருக்கிற அந்த போதகர் எப்படிப்பட்ட தரிசனம் உடையவரான்னு பார்க்கணும். அநேக போதகர்கள் தரிசனம் கிடையாது, தரிசனத்தோடு இருக்கிறாங்களா, அவங்க உண்மையான ஆத்ம பாரத்தோடு இருக்கிறாங்களான்னு பார்த்து நம்ம அந்த மாதிரி சபை இல்லையா, ஒருவேளை அங்க தரிசனம் இல்லை ஏதோ போக்குவரவு மாதிரி இருக்குன்னு சொன்னா நம்ம வேற சபை மாறுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்முடைய ஆத்மா குறிச்சு கர்த்தருக்கு நம்ம தான் கணக்கு கொடுக்கணும். அதனால தரிசனம் உள்ள ஊழியர்கள் சபைகள்ல இருந்து அந்த இடத்துல நம்ம ஒரு சாட்சியா இருக்கிறோமா அப்படி பார்க்கணும். ஆவிக்குரிய காரியத்தை செய்யறதுக்கு அந்த அந்த ஊழியரோட தரிசனத்தை நம்ம இணைஞ்சு போனாதான் அவரால் நிறைவேற்ற முடியும். கர்த்தர் அதை நமக்கு ஆசீர்வாதமா மாத்துவார். இல்லைன்னா அந்த ஊழியர் சொல்றது என்ன, நாங்க சொல்றோம் கேட்க மாட்டேங்க, இப்படி எல்லாம் பிரச்சனைகள். அந்த போதகர் மனைவி ஆகட்டும், லேடிஸ் பிரேயர்ல இப்படி இருக்கு, எனக்கு தரிசனம், அவங்க அப்படி இப்படின்னு அந்த தரிசனத்தை புரிஞ்சு அதன்படியா நம்ம ஒத்து போகணும். ஒத்து போற வாழ்க்கை, கீழ்ப்படிதல் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அந்த போற சபையில, கம்யூனியன் எடுக்கிற சபையில நம்ம அடங்கி இருக்கிறதும், அவங்களுக்குள்ள அன்பா இருந்து அங்க சாட்சியா இருக்கிறதும் பெரிய விஷயம். நம்ம வெளியில பேசிக்கலாம், நீங்க ஆன்லைன் மீட்டிங் ஒருத்தர் பார்த்தது கிடையாது, பல சபைகளுக்கு போறோம் வர்றோம், இதுல சில காரியங்களை சொல்றோம். ஆனா நம்ம இருக்கிற சபையில நம்ம உண்மையான ஒரு சாட்சி இருக்குதா, அதுதான் தேவன் பாக்குறாரு. வேதம் அங்கீகரிக்கிறதுமே அதுதான். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படிஞ்சு போகக்கூடிய ஒரு, ஆனா அந்த தலைமை தரிசனம் உள்ள தலைமையான்னு சொல்லி நம்ம அதை செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அநேகர் போதகர் மனைவிகள் பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமான ஆடம்பரமான கொலுசும் போட்டு கம்மலை போட்டு வளையல கண்ணாடி வளையல் போட்டு ஒரு சகோதரியை பார்த்தேன், போட்டுதான் இல்ல, எல்லாம் கனகாம்பர பூ வச்சுக்கிட்டு காணிக்க எடுக்கிறாங்க. ஒரு நாள் பார்த்தேன் மூக்குத்தி குத்தி இருக்கிறாங்க. அது ஆவிக்குரிய அழகா, நல்லா 2 கை நிறைய வளையல் சாலை கொலுசு வரைச்சு காலில். இப்படி எல்லாம் பார்க்கும்போது அந்த தலைமைத்துவம் எண்ணத்துல இருக்கு. லேடிஸ் பிரேயரா கூடி லேடிஸா நம்ம சபையில ஏதோ காரியம் செய்யறோம்னா அந்த தலைமைக்கு தரிசனம் இருக்குதான்னு பார்க்கணும். தரிசனமே இல்லாத ஒரு அபிஷேகம் இல்லாத போதகருக்கு இருக்கும், மனைவிக்கு இருக்காது, நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை.
அது மாதிரி இருக்கிறவங்களோட சேர்ந்து நம்ம அந்த இடத்துல நம்மளோட தரிசனங்களை அந்த இடத்துல கொண்டு போறதுக்கு நம்ம உற்சாகப்படுத்தணும், கேட்கணும், ஜெபிக்கணும் சொல்லும்போது நம்மளை எடுத்து கட்டாயம் அந்த இடத்துல பிரயோஜனப்படுத்துவார். அது மாதிரி ஜெபிக்கிற மக்களா இருக்கிறவங்களோட நம்ம ஐக்கியம் எப்பவுமே இருக்கணும். பாருங்க, நெகேமியா தன்னுடைய தலைமைத்துவத்தை அவர் விட்டு கொடுக்க மனசுல அந்த தேவன், ஏன்னா அவருக்கு தெரியும், அவருக்கு பக்கபலன் அந்த ராஜா அவர் கொடுத்த எல்லா உதவிகளும் போன்னு சொல்லி அனுப்புனது பெரிய அவருக்கு ஒரு சமாதானம், நம்மளால முடியும் அப்படின்னு அவருக்கு இருந்த நல்ல குணங்கள் அதுல பாக்குறோம். அதை தேவராஜ் இப்ப பாக்குற சுவிசேஷம் சொல்றது அங்கங்க இடிஞ்சு கிடக்குறது, பலர் சோர்ந்து போயிட்டாங்க. இந்த காலங்கள் நம்ம பாக்குறோம், பலர் சோர்ந்தாச்சு. ஆதில இருந்து அன்பு விட்டாச்சுன்னா நெருக்கங்கள், உலகத்தின் சோர்வுகள், பக்கத்து தெரு, இந்த அரசியல் காரியம், இந்து முஸ்லீம் சண்டை, இந்த மாதிரி பிரச்சனை பார்க்க ஒரு பயம் மனுஷனை சூழ்ந்து கொள்ளுது. அதிகமா அன்றை பத்தி சொல்ல போனா பிரச்சனை உண்டாயிருமோ அப்படின்னு சொல்லி அந்த சோர்வுனாலேயே அநேகர் ஊழியம் செய்யறதுக்கு பயப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு, ஊழியத்துக்கு போன பிறகு வருமானங்கள் இல்லாதனால, பிள்ளைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறதுனால, இந்த உண்மையான சுவிசேஷம், தேவனுடைய வேலை, ராஜ்யத்தை கட்டப்படக்கூடிய அந்த வசனத்தை கரெக்டா கொண்டு போய் வசனத்தின்படி வாழணும்னு சொல்லக்கூடிய அப்படியான ஒரு ஊழியம் செய்யற மக்கள் இப்ப கம்மி. ஏன்னா மனுஷர்களுக்கு பிரியமான ஊழியர்களா நடக்கணும்னு சில ஊழியர்கள் அப்படி போறது உண்டு, தன்னோட தரிசனத்தை மறந்து. அதனால நிறைய நம்ம குறைவுபட்டு இருக்கிறோம் சுவிசேஷம் சொல்றதுக்கு. ஏதோ நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறோம், நம்ம கொஞ்சம் நம்ம பலப்படுறோம், நம்மளே பல விதர் சோர்ந்து போறதுனால, இந்த மாதிரி சூழ்நிலைகள், நெருக்கங்கள் அதிகமா இந்த காலத்துல இருக்கிறதுனால நம்மளும் அப்படி சோர்ந்து போகாதபடிக்கு திரும்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எழுப்பி கட்டுவோம், ரீபில்ட் பண்ணுவோம். அது கர்த்தர் கையில நம்ம ஆண்டர்ல ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மளை கட்டுவார் ஒரே அலங்கமாக்க. அது பாத்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து ஒரே அலங்கமாக நம்ம தலைமைத்துவத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கணும். ஒன்றாய் சேர்ந்து இணைக்கப்பட்டால் ஒழிய, அதாவது திராட்சை செடி கொடியாய் நீங்க இருந்தாதான் கிறிஸ்துக்குள் நிலைச்சிருக்க முடியும்னு ஆண்டரே சொல்றாரு. அந்த மாதிரி அதுல நிலைச்சு இருக்கும் போதுதான் நம்ம அந்த இடத்துல பண்ண முடியும். இல்ல நம்முடைய காரியம், இந்த உலக காரியம், இப்போ படிச்சோம், பட்டம் பெற்றோம், குழந்தைகளை பெற்றோம், கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், அவங்களுக்கு குழந்தை வந்துச்சு, இதுதான் சாட்சிகளா நமக்கிட்ட அது தேவை. அது இருந்தாலும் ஆத்துமாக்களை நான் கொண்டு வந்துட்டேன், இந்த ஆத்மாவுக்காக நான் போய் என்னை ரொம்ப திட்டாங்க ஆண்டரை பத்தி சொல்லிப்பேன், அந்த ஆத்மா வந்துருச்சு, இந்த ஆத்மாவுக்கு நான் வேதத்தை கொடுத்து சொல்லிட்டேன், 1 மணி நேரம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணேன், வசனத்தை கேட்டாங்கன்னு நம்ம சாட்சி சொல்றவங்களா இனி வர காலங்கத்துல நம்ம இருக்கணும். அது மாதிரி நம்ம அர்ப்பணிப்போம். பாத்தீங்கன்னா மத்தேயு படிங்க, மத்தேயு 9:36 to 38 வரைக்கும் படிங்க. அக்கா 36 9, 36, 38, 36 to 30. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். பாக்குறோம் பாருங்க, மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தொய்ந்து சிதறுண்டு போன ஜனங்கள், யூத ஜனங்கள், இஸ்ரேல் மக்கள். மெய்ப்பன் இல்ல, மெய்ப்பன் கரெக்டா இருந்து அந்த மெய்ப்பனுக்கு ஒரு தரிசனம் இருந்தா தான் அந்த ஆடுகளை கரெக்டா வழி நடத்திட்டு போக முடியும். ஆடுகளுக்கு திசை தெரியாது. அப்ப மெய்ப்பன் வழிகளை அறிந்தவர், அந்த வழிகளை அறிந்து இதுதான் இந்த சத்தியத்துக்குள்ளதான் அப்படின்னு இருக்கிற அந்த ஆடுகளை, அந்த மெய்ப்பெண்லாம் ஆடுகளை போல சிதறுண்டு போன அந்த ஜனங்களை குறிச்சு தரிசனம், கிறிஸ்துவுக்கு இருந்த தரிசனத்தை தன்னோட சீடர்களுக்குள்ள ஆண்டவர் செய்யறாரு, சீடர்களுக்கு சொல்றாரு, அதை திணிக்கிறார். இந்த இப்படி சிதறுண்டு கிடக்குறாங்க, இது உங்களுக்கு ஒரு இது மேலதான் இருக்கணும், தரிசனம் இருக்கணும், அந்த மனதுருக்கம். இந்த ஆடுகளை கண்டு மனதுருக்கம், சிதறி போதே, ஓனாய் பீறிரும், சிங்கம் பீறிரும், காட்டு விலங்குகள் அதை சாப்பிட்டுரும், யாருனாலும் பண்ணலாம், அந்த மாதிரி போயிடாதபடிக்கு அந்த உண்மையான தலைவன், அந்த தலைவனை தெரிஞ்சு கொண்டு அந்த தலைவனுக்கு, அந்த மெய்ப்பனுக்கு நல்ல தரிசனம் இருக்குதான்னு பார்த்துட்டு நம்மளும் அவர் பின்னாடி போய் நம்மளும் அநேக ஆடுகளை மந்தைக்குள்ள சேர்த்துறவங்களா நம்ம இருக்கணும். இன்னைக்கு நம்ம காரியங்கள்லாம் இப்படி இருக்குனாலதான் சபைகள் நார்த் இந்தியால பார்க்கும்போது சிதறுண்டு போகுது, இஷ்டம் போல வேதனையா இருக்கு, கண்ணீர் பாக்குறோம். அது இந்த தேசத்துக்கு எப்ப வரும் சொல்ல முடியாது, நம்ம வராதுன்னு நம்ம நினைக்க முடியாது.
அப்படியான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். எப்படியாகிலும் சிலரையாவது அக்கனியிலிருந்து மீட்டு விடும்படியான காரியங்களை நம்ம செய்வோம். அப்ப அது ஒரு நெகேமியா தலைமைத்துவத்தை எடுத்து இத்தனை போராட்டங்கள் மத்தியிலும் அந்த அலங்கத்தை வந்து 52 டேஸ்ல கட்டி முடிக்கிறாங்க. 52 நாள்ல 120 வருஷங்களா இடிஞ்சு கிடந்த அத 52 நாள்ல இந்த அலங்கத்தை வந்து அவங்க கட்டி முடிக்கிறாங்க. அடுத்த அதிகாரத்துல இருக்குன்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரி என்ன பாடுகள் வந்தாலும் அவங்க பின்னடைகிற மாதிரி இல்ல. என்ன சோதனை வந்தாலும் அவரும் அந்த குரூப்பும் மக்களும் பின்னடைஞ்சு போனதா இல்ல. இரவும் பகலும் சத்துருக்கு எவ்வளவு பயப்படுத்துறாங்க. ஒரு நரி ஏறி போனா கூட அதுல 4வது வசனத்துல பாக்குறோம். 3வது வசனம், 4வது அதிகாரம் 3வது வசனம். அதுல வந்து பாக்குறாங்க பாருங்க, அம்மோனியன் ஆகிய தொபியாவின் பக்கத்துல நின்னு அவர்கள் கட்டினால் என்ன, ஒரு நரி ஏறி போனா கூட அவங்களுடைய கல்மதில் இடிஞ்சு போகும். எவ்வளவு பரியாசம் பண்றாங்க பாருங்க. நம்ம ஒண்ணு செய்வோம், இவங்க என்ன பெருசா பேச வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன இந்த பத்தி சொல்றாங்க. நம்முடைய இந்த உலக காரியத்தை பார்த்து, நம்முடைய உருவத்தை பார்த்து, நம்முடைய வசதிகளை பார்த்து ஒரு சிலரு இது நம்மளை விட மேல இருக்கிறவங்க அற்புதமா பண்ணலாம். ஒரு நரி என்ன ஏறி போனா கூட அதை இடிஞ்சு போயிடும், இதை போய் கட்டுறாங்களா அப்படின்னு சொல்லி. ஆனா தேவன் தந்த தரிசனம் நெகேமியாக்குள்ள உறுதியா இருந்துச்சு. உறுதியான முதல்ல கட்டுவோம், அலங்கத்தை கட்டி முடிப்போம்ன்ற தைரியமும் அந்த என்ன சொல்றது அந்த ஒரு ஒரு திறமை அவங்களுக்குள்ள அதை மறைச்சு வச்சிருந்தாங்க. ஏன்னா கர்த்தர் கடன் அவரோடு கூட இருந்தனால அவங்கள கட்டி முடிக்க ஆண்டு வழிவகுத்தார். சுத்தி இருந்த மக்கள் விசுவாசிகள்னு சொல்லலாம். அவங்க ஒன்னா அந்த தலைமையோடு கூட ஒன்றிணைஞ்சு அவங்க தனக்குன்னு எதுவும் பார்க்காம அப்படி செஞ்சதுனால அவங்க இந்த 52 டேஸ்ல வந்து அதை கட்டி முடிச்சு ரொம்பவுமே ஒரு ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்ளுகிறத நம்ம பார்க்கலாம். நெகேமியா வந்து தனக்குன்னு எதையுமே அவர் வந்து அது எடுத்துக்கவே இல்லை. எந்த விதத்திலையும் தன்னுடைய சொந்த காரியமா அந்த வேலை செய்யறவங்களாகட்டும் அவங்கள தன்னோட அதாவது சொன்ன சுயநலமா தனக்குன்னு எதையுமே வந்து அவர் சுயமா தேடவே இல்லை. அந்த குரூப்ல தன்னை முழுசும் அர்ப்பணிச்சவரா இருந்தார். எல்லாரும் செய்ய வேண்டிய கடமை செஞ்சார், பரிசுத்தத்தை காத்து கொண்டார், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார். எல்லாருக்கும் இவரோட சேர்ந்த எல்லாருக்குமே ஜெபம் 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 தான் பாருங்க. அதுல பாக்குறோம் நிறைய இடத்துல. 5வது அதிகாரம் 19வது வசனம், என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக நினைத்தரலும். அவர் வந்து அதுல 15வது வசனம் இருக்கு. 15வது வசனத்துல கடைசியில அதிகாரம் செலுத்தினார்கள், வெள்ளி தங்கம் இதெல்லாம் எத்தனையோ பெற்று வாங்கினாங்க மேல இதுக்கு முன்ன இருந்தவங்க. ஆனா நானும் தேவனுக்கு பயந்ததினால் அப்படி செய்யவில்லைன்னு அதுல எழுதியிருக்கு. 15வது வசனம் கடைசி. அதே கடைசியில, என் தேவனே, நான் செய்ததுக்கு, நான் செஞ்ச ஊழியத்துக்கு, நான் பண்ணதுக்கு எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரலும் அப்படி சொல்றாரு. அந்த மாதிரி நம்ம கத்துட்டு தான் நம்ம எல்லாமே கேட்டுக்கணும். நம்ம ஒரு குரூப்பை வழி நடத்துறோம், இல்ல நம்ம சபை மூலியமாவோ இல்ல தனிப்பட்டதுலயே ஆத்துமாக்களை கொண்டு போய் நம்ம சபையில சேர்த்துறோம். அந்த பர்சன் கிட்ட அவங்க எவ்வளவு பெரிய வசதி உள்ளவங்களா இருந்தாலும் நம்மளுக்குன்னு தனிப்பட்ட இது எண்ணங்கள் சிந்தனைகளோட அவங்ககிட்ட பேசவே கூடாது. கர்த்தருடைய வார்த்தை அது எவ்வளவு பெரிய மகிமையான அதை மட்டும்தான் சொல்லணும். அந்த ஆத்துமாக்களுக்கு நான் செஞ்சுட்டு, ஆண்டவரே இனி நான் வெறுமையான பாத்திரம், எனக்கு நீங்க நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நெகேமியா போல எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஜெபம், எதுக்கு எடுத்தாலும் ஒரு சுயநலமே இல்லை அவர்கிட்ட. அவ்வளவு பெரிய தலைவனா இருந்தோம். அப்படியான ஒரு காரியம் சுயம் நம்மள சாம்பலாய் மாறணும். அடுத்தவங்களுடைய நன்மையும் அவங்க உடைக்கப்பட்ட மக்கள் மத்தியில அவங்களுடைய எதுக்காக உடைக்கப்பட்டிருக்காங்க, என்ன கண்ணீரோடு இருக்கிறாங்க, என்ன பற்றாக்குறை இருக்கு, அதை விசாரிச்சு அந்த நன்மையான காரியங்களை அவங்ககிட்ட செஞ்சு கிறிஸ்துவின் அன்பை அவங்களுக்குள்ள ஊற்றணும். நம்ம அதை வந்து அதான் பவுல் சொல்றாரு இல்லையா, நான் கிறிஸ்து உங்களில் உருவாக்கு கர்ப்ப வேதனைப்படுகிறேன். கர்ப்ப வேதனை எல்லா லேடிஸ்க்கும் நமக்கு தெரியும், குழந்தை பெற்றவங்களுக்கு. இப்பெல்லாம் சிசரின்னு அந்த வேதனை தெரியுதுல அவங்களுக்கு எல்லாம். ஆனா கர்ப்ப வேதனை நார்மல் டெலிவரி உள்ளவங்களுக்கு தெரியும். அப்படி கிறிஸ்து உருவாகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாராம் ஒரு ஆத்துமாக்குள்ள. அப்ப நமக்குள்ள அந்த வாரம் இருக்குதா, அந்த வேதனை இருக்குதா, அந்த சகிப்பு இருக்குதா, அதெல்லாம் பார்த்து நம்ம ஒரு ஆத்துமாக்களை உருவாக்குறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். இனி வர காலங்கள் மிகவும் கொடியதா இருக்கும். பாக்குறோம் பாருங்க. அதுல அந்த இடிந்து கிடந்த அலங்கம் வந்து அந்நியர் தேவனை தூசிக்க நிந்திக்க எதுவா இருந்துச்சு. இடிஞ்சு கிடந்தது என்ன சொல்லியிருப்பாங்க, ஐயா இந்த எருசலேம் அலங்கம் பாரு இடிஞ்சு போச்சு, எத்தனையோ பேர் அதுல பழிச்சிருப்பாங்க, என்ன சாபமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க.
என்ன ஆச்சோ அப்படின்னு. ஆனா அந்த நெகேமியா வந்து அதெல்லாம் கேட்க கேட்கத்தான் அவர் அழுது, ஆண்டவரே நீர் எவ்வளவு சர்வவல்லமையுள்ள தேவன், இஸ்ரேல் மக்களை இந்த 40 வருஷம் வனாந்திரத்துல நடத்திட்டு வந்து ஆண்டவர் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த மக்கள் மடியும் மடியும் பாவம் செஞ்சு கீழ்ப்படியாம போனதுனாலதான் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த தரிசனம், ஆவிக்குரிய தரிசனத்தோட அழுது 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 ஆண்டவர்கிட்ட கேட்கங்காட்டிதான் அவருக்கே ஆண்டவன் தரிசனத்தை கொடுத்து நீ போய் செய் அப்படிங்கிறார். உபவாசிக்கிறார். சும்மா இல்ல, சும்மா சொல்லல, உபவாசம், தனிப்பட்ட உபவாசம். உபவாசம் இருந்து அந்த பெலனை வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் பாத்துல எப்பவும் இருந்து அந்த சத்துருக்குள்ள எதுக்கத்தக்கதான ஒரு பெலனை அவரை வச்சுக்கிட்டாரு. இல்லைன்னா அவங்க பேசும்போது இவங்களும் திருப்பி பேசியிருக்க முடியும், அவங்க யுத்தம் பண்ண வரும்போது திருப்பி பேசியிருக்கலாம்னா அந்த ஒரு பெலன் எதுனா உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது தாழ்மை, பொறுமை, அன்பு எல்லாம் வந்து நம்ம சுபாவமா மாறும். உபவாசம் இருக்கும்போது அந்த பெலனே தனி. உபவாசம் ஜெபிக்கும் போது ஒரு தைரியம் பாருங்க, ஒரு சிங்கத்துக்கு ஒத்த பெலன், நம்ம கழுகு கொத்த பெலன் நமக்கு வரும். அது உண்மை, அது நல்லா அனுபவிச்சிருக்கேன். 1/2 மணி நேரம் இப்ப பலவீனத்தினால உபவாசம் அதிகமா நான் பிள்ளை டெலிவரி டைம் எல்லாம் உட்காந்து 5:30 தான் நான் ஈவினிங் சாப்பிட்டேன். டெலிவரி அன்னைக்கெல்லாம் உட்காந்து ஜெபிச்சுட்டே இருந்தேன். அது ரொம்ப சந்தோஷமா ஆண்டவரே மீண்டும் எப்படி நான் தொடங்கணும், நானே பசியா இருக்குன்னு போய் எப்படி சாப்பிடுறது, அப்படி இன்னும் பலனை கொடுத்துருக்காரு, சுகத்தை கொடுத்துட்டாரு. இன்னும் இந்த உபவாசங்கிறத கட்டி எழுப்பும் போதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிக்க முடியும். உபவாசம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. சொல்லலாம் ஜெபிக்கிறோம், பலப்படவே முடியாது. அது திரும்ப கட்டுவோம் நம்ம வாழ்க்கையில. திரும்ப தனி ஜெபம் அதிகமா இருக்கணும், அர்ப்பணிப்போட உள்ள ஜெபம் முக்கியம். உபவாசங்கிறது பெரிய ஒரு பலனையும் விடுதலையும் கொடுக்கறது. அந்த உபவாசம் ஜெபிச்ச பிறகுதான் அவள் நிறைய உதவிகள் அந்த இடத்துல அந்த ஊழியர்கள் அவளுக்கு செய்யறாங்க. மகளுக்கு அங்க ஒரு தாய்க்கும் தெரியும், இந்த மாதிரி பல மைல் தூரத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற பிள்ளைங்க. அப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு மாத்திரம் இல்ல, பல காரியங்கள் என் குடும்பம் இன்னைக்கு நிக்குதுன்னா ஜெபத்தினாலதான். அன்று அவ்வளோ நடத்திட்டு வர்றார். அக்னி, ஏசாயா 43 அதிகாரத்துல 1-2 இருக்கும், நீ தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு இருப்பேன், மூழ்கி போக மாட்டாய். அக்னியில போகும்போது வேக மாட்டாய். அக்னி ஜுவாலை நம்ம மேல பற்றாது. பாத்தீங்கன்னா எனக்கு கேன்சர் வந்து இவ்வளவு காலங்கள் ரொம்பவுமே விட பலத்தோடு இருக்கிறேன். நானு எல்லா வேலையும் சரி, விட்டுவாள் எல்லாமே நான் தான் செய்யறேன். கிளீனா வச்சிருக்கணும், எனக்கு அதை பிடிக்கும். அப்படி நீட்டா வச்சு எவ்ரிதிங் சமைக்கிறத. இப்ப அவருக்கு 10 ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அந்த காலகட்டத்திலயும் பாருங்க அந்த வேதனை. இப்போ ஒண்ணும் இல்ல, இப்ப காலையில் நடந்து போறாரு, வீடியோ எடுத்து பிள்ளைங்களுக்கு அனுப்பிச்சுட்டேன். அழகா ட்ரெஸ் பண்ணி பேக் எடுத்துட்டு விபிஎஸ் நடத்துறதுக்கு போயாச்சு. போகும்போது எடுத்து போட்டு எங்க சம்பந்தியமா பிரைஸ் கார்டுன்னு போட்டிருக்குது. ஏன்னா அவங்களாம் ரொம்ப பயந்தாங்க. ஒரு சேதம் இல்ல, குரல் தான் கொஞ்சம் இப்ப மாற்றம், அது கொஞ்ச நாள்ல சரியாயிரும். பாத்தீங்கன்னா அந்த அக்னியில நடந்து வந்த வேகுல அது பற்றுல, கத்தர் எப்படியோ வந்தது அப்படியே தட்டிட்டார். எனக்கு அந்த காரியங்கள் அப்படி. இப்ப 2 பேருமே நல்லா இருக்கும், நல்லா சமைச்சு நான் கொடுக்குறேன். உண்மையில சொல்றேன், அது தேவனுடைய கிருபை. ஏன்னா நம்ம ஒரு நாள் கர்த்தர் சமூகத்துல அநேகருக்கு அழுது ஜெபிச்ச காலங்கள் இருக்கு. இப்போ ஜெபிக்கிறோம், இருந்தாலும் அப்படி அதெல்லாம் பாக்குறாரு இல்லையா ஆண்டவரு. ஆண்டு சமூகத்துல என்ன நினைச்சுங்க ஆண்டவரே, இன்னொருத்தருக்கு இவ்வளவு நன்மை செஞ்சுட்டேன், படிக்க வச்சு அவங்களுக்கு எல்லா வேலையும் வாங்கி கொடுத்துட்டேன், 1.5 கோடிக்கு மேல வீடு கட்டியுமே எங்களை ஒரு வார்த்தை கூட சொல்லி கூப்பிடல, படிக்க வச்சு நாங்க அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஆண்டவர் என்னப்பா இவ்வளவு தூரம், சரி கூப்பிட வேண்டாம், கிறிஸ்தவ ஏற்றுட்டாங்களா, ஏதோ மேலோட்டமா வந்தாங்க, அழைத்து போறது இல்லையே. ஆத்துமா என்ன ஆண்டவரே, அதுதான் எனக்கு பாரமாகுது. அவன் கூப்பிடல, நம்மள வந்து விருந்து வைக்கலன்னு இல்ல, இந்த பாரம் நமக்குள்ள வேணும். சொந்த பந்தங்கள் எவ்வளவு செய்திருக்கலாம் மக்களை, ஆனா இந்த ஆத்ம பாரம் மாத்திரம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அவங்க மேல செய்யற எந்த துரோகமும் நம்ம சீக்கிரம் மன்னிச்சிடலாம். ஒண்ணு மாத்திரம் அந்த ஒரு இதுதான் நெகேமியாக்குள்ள இருந்தது, தேவ தரிசனம், தேவ அன்பு. இந்த உலகம் ஒண்ணும் இல்ல, வெறுமையானது அப்படின்னு சொல்லும் போதுதான் அவங்க செய்யற மேலோட்டமான இந்த அநியாயங்கள், பேச்சு வார்த்தைகள், நம்மளுக்கு எதிராக பிள்ளைங்களுக்கு எதிராக பேசுறது காரியங்கள் எல்லாமே, நன்மை செஞ்சு நம்ம தீமையை செய்யறோம், தீமை வாங்குறோம் அப்படின்னா அது எல்லாமே சீக்கிரம் மன்னிக்கலாம். ஏன்னா அவங்க ஆத்துமாக்க குறிச்ச ஒரு தரிசனம் நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் செய்ய முடியும். அவங்க சத்தியத்தை அறியவில்லையே, சத்தியத்தை அறிஞ்சிருந்தாங்களா அப்படி பேச மாட்டாங்களே. நம்ம பண்றது இல்லையா அந்த மாதிரி. அவங்க அறியற வரைக்கும் அவங்களுக்காக ஜெபிக்கணும். அதனால சோர்ந்து போயிடக்கூடாது. நன்மை செஞ்சோம் நீ ஆத்துமாக்கு ஜெபிக்க மாட்டோம், வேண்டாம், அப்படி இல்லை. ஆத்மா விலையேற பெற்றது. கர்த்தர் அவங்களுக்காக ரத்தம் சிந்தி மறிச்சிட்டாரு, அவங்களுக்காக ரத்தம் சிந்திப்பட்டிருக்குது, நம்மளை கரம் பிடிச்சிட்டாரு. அவங்க இன்னும் தேவன் தேடல அவங்க. அதனால அந்த மக்களுக்காக ஜெபிச்சு உலக பாவ துரோகங்களை சீக்கிரம் மன்னிக்கணும்னா அந்த ஆத்மாக்களை குறிச்சு ஒரு தரிசனம் இருந்தா தான் இவங்களும் உங்களுடைய ராஜ்யத்து பங்குள்ளவங்களா மாத்தணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் அப்படி உண்மையா ஜெபிக்கும் போது தான் அவங்கள மறக்க முடியும், மன்னிக்க முடியும். இந்த மாதிரி காரியங்களுக்குள்ள நம்ம
நம்மள நம்ம சரிப்படுத்திக்கலாம். பாத்தீங்கன்னா, ஒண்ணு நெகேமியாக்குள்ள இருந்து ஜனங்களின் பாதுகாப்பு குறிச்ச ஒரு தரிசனம் அவருக்கு இருந்துச்சு. ஆளுங்க கூட்டுறாரு, எல்லாத்தையும் கூட்டிட்டாரு. ஆனா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணுமே, தலைமையாகச்சே எல்லா தேவைகளும் சந்திக்கணும். ஆனா எல்லா ஒரு பொருளாதாரம் இவர்கிட்ட இருந்துச்சு. காரணம் கர்த்தருடைய கரம் அவரோடு இருந்தது. அவர் செய்த உத்தியோகம் அந்த மாதிரி. அதனால எல்லாமே அவர்கிட்ட இருக்குங்காட்டி அவங்களுக்கு பாதுகாப்பு குறிச்சு ரொம்ப பாரம். அவங்க காக்கப்படணும், எதிராளிகளால அவங்க தாக்கப்பட்டுறக்கூடாது, அந்த ஆடுகள் சிதறப்பட்டுறக்கூடாது. இப்போ புலிகளோ மிருகங்களோ வந்து அந்த ஆட்டுக்குட்டிகளை வந்து அழிச்சிடக்கூடாதுன்னு அவங்க மேல ஒரு ஒரு பாரம் இருக்கும். ஒரு பாதுகாப்பா இருக்கிறாங்களா, நம்மள சூழ உள்ளவங்க, சபையில சிறுமைப்பட்ட ஜனங்கள், வசதி குறைவா ஒரு பாரம் பாதுகாப்பா இருக்கணும். அவங்க வாழ்க்கை குறிச்ச பாரம், எப்படி வாழ்றாங்க, ஏதாவது நம்ம செய்யக்கூடிய உதவிகள் இருக்குதா, முடிஞ்ச அளவுக்கு கொடுத்து அவங்களுக்கு உண்டான ஜெபம், உதவி செய்யறது செய்யணும், கட்டாயம் செய்யணும். ஆனா ஜெபங்கிறது பெரிய ஒரு கோட்டை, அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அப்படி ஜெபிக்கிறோமா? அன்னைக்கு கூட ஒரு ஐயா, போன வாரம் சொன்னேன்னு நினைக்கிறேன் சாட்சி, ஒரு ஐயா வந்தார் இந்து. எங்க வீட்டுக்காரர் முதல்ல தெரியும், ரொம்ப ஒரு இன்னோசென்ட் அவரு. அவங்க மக எங்க சர்ச்சுக்கு வர்றாங்க, திண்டுக்கல்ல இருந்து வந்தவர் எங்களை பார்க்க வந்தார். இந்து வயிற்றுல கட்டி ஆப்ரேஷன் பண்ணணுமா அப்படி சொல்லி எனக்கு ஒரு பைபிள் கொடுக்குறேங்க ஐயா, படிக்கிறீங்களா? இல்லாம எங்க பைபிள் கிடையாதுனாரு. 2 பைபிள், அவங்க சின்ன மகளும் இயேசு கிறிஸ்து ரொம்ப நேசிப்பாங்களாம், இந்து தான். 2 பைபிள் கொடுத்து ஜெபிச்சோன்னு முட்டி போட்டாரு. முட்டி போட்டு நாங்க காலில் விழுகுறாரு. ஐயா அப்படி பண்ணவே கூடாது, எந்திரிச்சு நில்லுங்க முதல்ல சொல்லி சத்தியத்தை சொல்லி அவர்கிட்ட, அவர் 50,000 இருந்தா நான் ஆப்ரேஷன் பண்ணிடுவேன். மகா கொஞ்சம் இங்க ஒரு ஃப்ரூட் கடை வச்சு நல்ல வசதியா இருக்கிறாங்கதான், ரொம்ப இல்ல, ஓரளவுக்கு இருந்தாலும். அவங்க பிள்ளைங்க 2 கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு அந்த ஐயா. மூட்டை சுமக்கிறவரு. பணம் 50,000 இருந்தா நான் ஆப்ரேஷன் பண்ணிடுவேன், அதனால தான் டிலே பண்ணிட்டு இருக்கிறோமா, இன்னும் 1 மாசத்துல இப்படி சேர்த்திருவோம் அப்படி சொல்லும் போதே மனசுக்குள்ள எனக்கு இருக்கு, ஐயோ ஆண்டவரே இப்ப என்கிட்ட இருந்தா கொடுத்துருவனே, உதவி செய்யற குணம் இருக்கானு. எனக்கு அந்த நேரம் முடியல, ஏன்னா இவருக்கும் ரொம்ப செலவாயிடுச்சு, 1.5 lakh மேல. எனக்கும் ட்ரீட்மெண்ட், இந்த கடை வேற கட்டிட்டு இருக்கிறாரு, அதுல பயங்கர காசு இழுத்துட்டு போகுது. எங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. மனசு அப்படி உடனே ஐயோ நம்ம கொடுத்துட்டு கூட மெதுவா வாங்கிக்கலாமே, அவ தெரியாதவங்க தான், அதிகம் தெரியாது. இருந்தாலும் இந்த அப்புறம் ஜெபிக்கிற பாரத்தோட ஜெபிக்கிறோம், தேவையில் சந்திக்க. ஒரு மகனும் அவருக்கு இருக்கிறாங்க, கல்யாணம் ஆயிட்டு. அதனால பிள்ளைங்க இருக்காங்களே பாத்துக்குவாங்கன்ற மனநிலைமையில அந்த மாதிரி மனசுக்குள்ள ஒரு கஷ்டப்படுறாங்களா, அந்த வார்த்தை வரும்போது நம்ம கையில இருக்கிறத, ரொம்ப இல்லைன்னா கூட கொஞ்சமா அதை அப்படி தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலம் நம்ம கிட்ட இருக்கணும். வாழ்க்கை குறிச்ச ஒரு தரிசனம் நமக்கு இருக்கணும். வேதத்தை கொடுத்துட்டோம், நான் சொன்ன வேதத்தை கொடுத்துன்னு ஜெபிக்கிறேன்னு சொல்லியாச்சு. ஆனா அவங்களோட உண்மையான காரியங்களையும் நம்ம செய்யணும். எனக்கு சூழ்நிலை கடை கட்டிட்டு இருக்கிறாரு, இன்னும் முடியல, நேத்த சற்று போட்டாங்க, இனி கொஞ்சம் வேலை, நிறையவே பைசா செலவுகள் இருக்கு. இவரும் இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் செலவெல்லாம் இருக்குனால என்னால ஒண்ணும் செய்ய முடியல. ஆனா பாரத்தோட சகோதரி ஜெபிக்கிறேன். அந்த மாதிரி மனசு நம்மளுக்கு வரணும். ரொம்ப 700 1000 2000 கையெழுத்து கொடுத்துருப்பேன் நான் காசை. பாத்தீங்கன்னா அப்படி ஒரு வாழ்க்கை குறிச்ச பாரத்தோட நெகேமியாக்குள்ள அந்த பாரம் இருந்துச்சு. நம்ம மக்கள் நல்லா இருக்கணும், நம்ம மக்கள் எல்லா தேவையிலும் சந்திக்கப்படணும் அப்படின்னு. தேவனுடைய நாமத்தை குறிச்ச ஒரு பாரம் அவருக்குள்ள இருந்து, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். இந்த சத்துருக்களுக்கு மத்தியில, இந்த நம்மளை எதிர்க்கிறவங்க மத்தியில, நம்ம தேவனை பரிகாசம் பண்றவங்களுக்கு மத்தியில அவருடைய நாமம் உயரப்படணும், அவர் நாமம் மகிமைப்படணும். நம்ம மூலியம் ஒரு நாமம் தூசிக்கப்படக்கூடாது. இவங்க என்ன கிறிஸ்தவங்களா, இவங்க என்ன இப்படியான்னு சொல்லி சொல்லாதபடிக்கு அவருடைய நாமத்தை குறிச்ச ஒரு பாரம் நமக்கு வேணும். ஆண்டவரே உம்முடைய நாமம் என்னால் மகிமைப்படணும், ஒரு நாள் உம்முடைய நாமம் என்னால் தூசிக்கப்படக்கூடாது, என் பிள்ளைங்களால் தூசிக்கப்படக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்ற அந்த பாரம். இந்த 3 நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம கட்டாயமா நம்ம வழி நடத்திட்டு போக முடியும். ஒரு பாருங்க, 120 வருஷம் இந்த கட்ட முடியாத இந்த அலங்கம். அதுக்கப்புறம் நெகேமியா வந்து பிரபுக்களோடும் ராஜா ஜனங்களோட ஒரு மனப்பாட வர வச்சு, ஒரு மனசை வச்சு பேசுறாரு, பிரயோஜனமானது பேசுறாரு, தேவையில்லை முழு பலத்துக்கு மேல பேசுறாரு, செயல்படுத்துறாரு, ஜெபிக்கிறாரு, உபவாசிக்கிறாரு, அன்பு செலுத்துறாரு, கொடுக்குறாரு. அப்படி ஒரு தலைமை இருக்கிறது பெரிய ஆசீர்வாதம். அந்த தலைமை நம்மளாவும் இருக்கணும். ஒரு சின்ன 2-3 சகோதரிகள் இருந்து நம்ம தலைமைத்துவம் எடுத்தா கூட அது வந்து இப்படியான மனப்பக்குவம் உள்ளவங்களா நம்ம மாறணும். இல்ல நம்ம போதகர் இந்த மாதிரி ஒரு தரிசனத்தோடு இருக்கும்போது நம்ம இந்த மன சூழ்நிலையோட அவங்களோட நெருங்கி சபையின் மூலியமா ஆத்துமாக்களை கட்டுறதுக்கும், சபை மூலியமா ஊழியம் செய்யறதுக்கும் நம்ம அந்த போதகர் போதகரமா கீழே இருந்து நம்மளும் செயல்படணும். அந்த மாதிரி நெகேமியா போல நம்மளும் ஆளை கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இன்னும் நிறைய நான் எழுதி வச்சிருந்தேன், இப்ப ரொம்ப நேரம் ஆகுது.
எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம எழுந்து கட்டுவோம். உலகத்தின் ராஜ்யத்தை அல்ல, நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை எழுந்து கட்டுவோம். உறவுகள், நம்மோட கூட பிறந்த சகோதர சகோதரிகள், நிறைய பேர் சொல்லுவாங்க உறவுகள் தான் நமக்கு பாயினர்கள், சொந்தக்காரங்களை ஏத்துக்கவே கூடாது. யாரை கேட்டாலும் இந்த உலக காரியமாகட்டும் கிறிஸ்து எல்லாருக்குள்ளயும் சொந்தக்காரங்களும் தள்ளிடு. அப்படி முடியாது. ஆண்டவர் நம்மள முன்பு யூதேயாவிலும் பின்பு சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் சாட்சிகளா இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதனால முதல்ல யூதேயா நம்ம சொந்த வீடு, நம்ம சொந்த தாய் தகப்பன், நம்முடைய கணவர் பிள்ளைகள். சமாரியா உறவுகள், நம்முடைய கணவன், நம்முடைய அம்மா அப்பா, இந்த உறவுகள், தூரத்து சொந்தங்கள், அவங்களுக்கு மத்தியில ஒரு சாட்சி. உலகத்தின் முடிவு பரியந்தம் அப்படிங்கும்போது உலகத்தின் எல்லா வெளியுள்ள மக்கள் மத்தியில சாட்சி நம்மளுக்கு வேணும். முதலாவது சொந்த குடும்பம், யூதாயாவிலும் சமாரியாவிலும், பின்பு உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்ம சாட்சிகளா இருக்கணும்னா இந்த மாதிரி நற்குணங்களோட இருந்து நம்ம உறவுகளை தள்ளக்கூடாது. ஹஸ்பண்ட் கூட பிறந்தவங்க என்ன பேசி இருக்கட்டும், உலகத்தின் காரியங்களை நம்ம ஆத்துமான்னு நினைக்கும் போது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, தூசி. ஏன்னா நம்ம கணக்கு கொடுக்கறது கத்துட்ட, நம்மள நியாயம் விசாரிக்கிற அவர், நமக்கு ஆசீர்வாதத்தை ஜீவ கிரீடத்தை கொடுக்குறேன்னு சொன்ன தேவன், நித்திய வரைக்கும் நம்மளை வழி நடத்துற தேவன், நமக்கு தேவைகளை எல்லாம் சந்திச்சு வந்த பலவீனங்கள் எல்லாம் ஒண்ணுமில்லாமல் போகும்படி கத்தர் செஞ்சு எவ்வளவுதான் ஆண்டு அதிசயமா நடத்திட்டு போறாரு. இதெல்லாம் மீறி நித்தியம் ஒரு நாள், மரணங்கிறது ஒரு நாள் நிச்சயம். நித்தியத்தை நோக்குறோமா? அங்க கத்தர் முன்பா சந்தோஷத்தோட நம்ம போய் நிக்க முடியுமா? நம்ம யோசிச்சு பார்ப்போம். நெகேமியா போல எழுந்து கட்டுவோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முதல்ல எழுந்து கட்டுவோம். சோர்வடைந்த சைடு பூரா எந்த இடமெல்லாம் நம்ம சோர்வடைஞ்சிருக்கோம், இதுல நம்ம இடிக்கப்பட்டிருக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. எப்பவுமே நான் பாடிட்டு இருப்பேன், ஆண்டவர் குறிச்சு பாடிட்டே ஆரம்ப நாள். எங்க மாமனார் அன்னிக்கிட்ட சொல்லுவாங்க, ஏன்னா சினிமாக்காரி எப்ப பாத்ரூம் துணி துவைச்சாலும் பாடுறா, கிச்சன்ல இருந்தாலும் பாடிக்கிட்டே இருக்கிறான்னு. கர்த்தருடைய பாட்டு மாத்திரம் பாடிக்கிட்டே இருப்பேன். வீட்டுல பாட்டு போட்டே இருக்கு. இப்ப அதெல்லாம் குறைஞ்சிடுச்சு. ஏன்னா போறோம் வரோம், உலக காரியம் அப்படியெல்லாம் போகும்போது ஆனா திரும்பவும் அதிகம். வீட்டுல எப்பவுமே ஒரு ஸ்தோத்திர துதி பாடல் இருக்கிறது, நமக்கு ஒரு பிரசன்ஸ் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம். நம்மளும் வாய் திறந்து பாடிக்கிட்டே நம்ம செய்யலாம். அதுல நிறைய பிளஸிங். துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன், துதிக்கிற மத்தியில கிருபை பெருகும். இதெல்லாம் நம்ம அறியாமே நம்ம பாடும்போதே நமக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்துட்டே இருப்பார். இந்த இதுல நம்ம ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். செல்வியோட தம்பிக்காக அதிகமா பிரேயர் பண்ணுங்க. கூட பிறந்த சகோதரி, அவளோட கண்ணீர் பெருசு, சாட்சியெல்லாம் கேட்டோம். கத்துறவங்களை இன்னும் நீண்ட ஆயுள செல்வி கொடுத்து பாதுகாக்கணும். உங்க தம்பிக்கு ஒரு அற்புதத்தை கத்தர் செய்யணும். எத்தனையோ பேருக்கு அற்புதம் செய்த தேவன், மரித்தல் ஆசீர்வாதம் எழுப்பினவர். அந்த மகனையும் எல்லா விதத்திலும் நரம்புகள், ஊன்கள், எலும்பு எல்லாவற்றையும் சரியாக்க தேவன் நல்ல கூடும். நம்ம ஜெபிப்போம். அவனுக்கு இன்னும் மூச்சு இருக்கு, வெள்ளன் இருக்கு. ஆண்டவர் ஆள முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அது ஒண்ணு மாத்திரம்தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். பிரைஸ் லார்ட். ஆமென்.